மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்னும் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப் ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலமாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்த முடியும். எனவே மறக்காமல் இதை பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமும் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே நாங்கள் இந்த ஆண்மை இன்மைக்கு பாவிக்கின்ற மருந்துகளை பற்றி தான் நாங்கள் யோசிக்க போகிறோம். இன்றைக்கு 4 விதமான மருந்துகள் இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் பார்மசிகளோ ஓவர் த கவுண்டர்லயோ போய் இந்த மருந்துகளை வாங்கி பாவிக்க வேண்டாம். ஏனெனில் மருத்துவ ஆலோசனையுடன் தான் இந்த மருந்துகளை நீங்கள் பாவிப்பது என்பது மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே கூட ஒருவர் வந்தால் அவர் உண்மையாக இந்த மருந்துகளை ஏறக்குறைய 1 வருடங்களாக அவர் பாவிச்சு கொண்டிருக்கிறார், யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற போது அவர் இருப்பது ஒரு வெளிநாட்டிலே, மனைவி உள்ளூரில் இருக்கிறார். அப்போது நான் கேட்டேன், எப்போது கடைசியாக உங்களுடன் நீங்கள் மனைவியுடன் எப்போது இருந்தீர்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னார், 1.5 வருடங்களுக்கு முதல் இருந்தேன். சரி, இப்போது நீங்கள் அந்த குடிசைகளை நான் 1 வருஷமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இந்த 1 வருடங்களாக பாவித்துக் கொண்டிருக்கிறார் குடிசைகளை, பரவாயில்லை. என்னத்துக்காக பாவித்துக் கொண்டிருக்கிறார்? அதாவது ஆண்குறி நல்லாக விரைப்படையவும், அதே நேரத்தில் இந்த விந்து முந்துதல் என்று சொல்லப்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷனை நிப்பாட்டுவதற்காகும். ஆனால் அவர் இவற்றை பாவித்துக் கொண்டு இருக்கின்ற போது அந்த பாவனை நல்லாக இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விதமான பரிசோதனையும் அவர் செய்யவில்லை. எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் குடிசைகளை போடுவோம் இருந்தால் உண்மையாக நீங்கள் உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ நீங்கள் தொடர்பினை வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஆண்குறி விரைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் குறைவு. அதன் விரைப்படைகின்ற போது விரைப்படைகளுக்கு நல்லாக விரைப்படைகிறதா, திரும்ப மருந்து குடித்த பிற்பாடு உங்களுடைய ஆண்குறி நல்லாக விரைப்படைகிறதா இல்லை என்பதை எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்திலே மனைவி கிட்ட இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகிற கைப்பழக்கம் அல்லது இந்த மெஸ்டுபேஷனை நீங்கள் சுய இன்பம் ஆனது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் இந்த மருந்திலே குடிப்பதிலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. எனவே அந்த அன்பர் 1 வருடமாக மருந்து குடித்தும் கூட அவருக்கு ஒரு பிரயோசனமே அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் யாருடனும் இவர் பாலியல் தொடர்புகளை செக்ஸை வைத்துக் கொள்ளவில்லை. என்றபடியாலே நான் கேட்டேன், அவர் கவுண்டர் தான், பார்மசியில தான் வேண்டி இருக்கிறார். எனவே இதுதான். எனவே கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இங்க ஊடகங்களை விற்க பதில் சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். இந்த ஊடகங்களை விற்கப்படுகிற கூடுதலான மருந்துகள் எல்லாம் அவ்வளவு திறமான மருந்துகள் என்று சொல்ல முடியாது. அவற்றின் மூலமாக சில நேரங்களில் பாரதூரமான பக்க விளைவுகள் கூட ஏற்பட முடியும். என்றபடியாலே தான் ஒரு மருத்துவருடைய ஆலோசனையுடன் ஒரு மருத்துவர் அந்த மருந்துகளை இந்த 1 வருடம் பாவிப்பவர்கள் கொடுத்திருந்தால் அந்த மருத்துவர் கட்டாயம் சொல்லி இருப்பார், உங்களுடைய பெண் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது மனைவி இல்லை, ஊர்ல இருக்கிறார், இங்க ஒருத்தரும் இல்லை என்றால் குறைந்தது நீங்கள் காய்ப்பழக்கம் அல்லது சுய இன்பத்தையாவது அல்லது மெஸ்டுபேஷனையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார். எனவே அந்த கதை கூட இவருக்கு தெளிவாக போகவில்லை. எனவே இது முக்கியமானது. அடுத்ததாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய தீர்வு உண்டு. எனவே பல பேர் இன்று கூட ஒருவர் கதைத்தார், உண்மையாக அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது, கவலையாகத்தான் இருந்தது என்றாலும் கூட ஒருபோதுமே நம்பிக்கையை கைவிடாதீர்கள். உங்கள் யாருக்கும் எந்த நேரமும் நோய் ஏற்படலாம். நான் இப்போ சொல்வது என்னவென்றால், இப்போது நவீன மருத்துவ உலகத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு புற்றுநோய் மிகவும் முந்தைய காலங்களிலே இப்படிப்பட்ட புற்றுநோய் வந்தால் இறப்பு ஏற்படும் என்ற நிலைமை இருந்த புற்றுநோயில் கூட இன்று 100க்கு 100% சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இன்று நடைமுறையிலே இந்த புதிய மருத்துவ உலகத்திலே இருக்கின்றது. என்றபடியினாலே ஒருபோதுமே நம்பிக்கை விடாதீர்கள், பலவிதமாக யோசிக்காதீர்கள். யோசித்து பல பேர் யோசிப்பார்கள். யோசித்து நீங்கள் காலத்தை வீணாக்குறீர்கள். அதே நேரத்தில் யோசிக்கின்ற போது மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தம் ஏற்படுகிறது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக நாங்கள் சாதாரணமாக இருந்த பாலியல் நடவடிக்கைகள் கூட இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக
குறைந்து விடுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இதை நிச்சயமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பாவிக்கின்ற மருந்துகள் எனக்கு உண்மையாக பேர் சொல்ல விருப்பம், ஆனால் பயமாக இருக்கிறது. பார்மசியில போய் வேண்டாதீர்கள். சிலிடன்ஃபில் என்று இருக்கிறது, தடனன்ஃபில் என்று இருக்கிறது, வெரடன்ஃபில் என்று இருக்கிறது, அனைத்து அவனன்ஃபில் என்று இருக்கிறது. எனவே எல்லாம் ஃபில் என்றுதான் கடைசியில ஒவ்வொரு வித்தியாசமான டோசஸ் இருக்கிறது. சிலிடன்ஃபில் என்று சொல்லப்படுகிற 100 மில்லிகிராம், தடனன்ஃபில் என்று சொல்லப்படுகிற 20 மில்லிகிராம், வெரடன்ஃபில் என்று சொல்லும் போது 20 மில்லிகிராம், அதே நேரத்திலே அவனன்ஃபில் என்று சொல்லுகின்ற போது அது 200 மில்லிகிராமாக அது இருக்கிறது. எனவே இவையெல்லாம் பல 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 புதிய லேட்டஸ்டான மருந்துகள். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வைத்தியர் உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் இவை வேலை செய்கின்ற காலப்பகுதி இருக்கிறது. உதாரணமாக இந்த சிலிடன்ஃபில் என்ற குடிசையை நாங்கள் பாலியல் தொடர்புகளை வைப்பதற்கு 1 மணித்தியால 1.5 மணித்தியால முதல் போட வேண்டும். அதனுடைய வாழ்க்கை காலம் ஹாஃப் லைஃப் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு மருந்து எங்களுடைய உடலிலே போய் அதனுடைய செறிவு, இரத்தத்தில் இருக்கின்ற செறிவு அரை மடங்காக குறைப்பதற்குரிய காலம்தான் இந்த ஒரு மருந்தினுடைய வாழ்க்கை காலம் அல்லது ஹாஃப் லைஃப் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஹாஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிறது சிலிடன்ஃபிலுக்கு சைவரசம் 1 மணித்தியாலமாக இருக்கிறது. 1.5 மணித்தியாலங்கள். அதாவது ஒரு மனைவியுடனோ அல்லது ஒரு கைப்பழக்கம் வைப்பதற்கு நாங்கள் 1.5 மணித்தியாலத்துக்கு முதல் அந்த குளிசையை நாங்கள் குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் டெனன்ஃபீல் என்ற குளிசைக்கு 2 மணித்தியாலம் இருக்கிறது. அதே நேரத்தில் வெரடன்ஃபீல் என்ற குளிசைக்கு சாதாரணமாக சைவதசம் 9 மணித்தியாலங்கள் இருக்கிறது. அவனன்ஃபீல் என்ற குளிசைக்கு 7-8 மணித்தியாலங்கள் இருக்கிறது. எனவே இந்த இவ்வளவு காலத்திலே இது வேலை செய்யும் என்பதை பொறுத்து அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பார்த்து கொண்டிருக்க அன்பர்களுக்கு சொல்வது, ஒருபோதுமே இரவிலே செக்ஸை வைத்துக் கொள்ள வேண்டாம். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்க இப்ப நாங்கள் எல்லாரும் பழசா போனோம், பழையவர்கள் பழைய வேலைகள் எல்லாம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய நாட்டிலே எல்லாரும் காலையிலே தான் பல்லு தீட்டுவார்கள், காலையிலே தான் குளிப்பார்கள். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இரவிலே கட்டாயம் பல்ல தீட்ட வேண்டும். நாங்கள் பகல் முழுக்க வேலை செய்து போட்டு வந்து இரவிலே தான் நாங்கள் குளிக்க வேண்டும். அதே போலதான் இந்த நடைமுறையும் நாங்கள் மாற்ற வேண்டும். என்ன, இரவிலே செக்ஸ் வைத்துக் கொள்வதை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள் என்றால் அது ஒரு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இங்க ஒரு சின்ன விஷயத்தை சொன்னேன். ஒருவர் எனக்கு எழுதியிருந்தார், டாக்டர் ஏன் பெண் துணை என்று சொல்லுவீர்கள், கேர்ள் ஃபிரெண்ட். அதாவது இந்த நிகழ்ச்சி எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வெளிநாடுகளிலே உங்களுக்கு தெரியும், லிவிங் டுகெதர் அவர்கள் கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருப்பார்கள், பெண் துணை தான் இருப்பார்கள் என்றபடியாக தான் அவருக்கு அதில் எழுத முடியாது என்றபடியாக தான் இந்த நிகழ்ச்சி ஊடாக நான் அவருக்கு சொல்கிறேன். பெண் துணை என்பது ஒரு பிழையான விடயம் அல்ல. அது அவரவர நாட்டுக்கு அவருக்கு பொருத்தமானது, அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு அது பொருத்தமானது, எங்களுக்கு பொருந்தா விட்டாங்க. எனவே அவர்களுடைய விருப்பம், அதை நாங்கள் ஒன்றுமே தடை செய்ய முடியாது என்றபடியால தான் நினைவியல் பெண் துணை. எனவே ஒருபோதுமே இரவிலே பாலியல் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளார்கள், செக்ஸ் வச்சுக்கொள்ள. எனில் பகல் முழுக்க உங்களுடைய மனைவி களைத்து போயிருப்பார் வேலை செய்து, அது செய்து இது முழு வேலையும் செய்து களைத்து, அந்த களைப்பிலே வந்து நித்திர கொள்ளுகின்ற போது நீங்கள் குழப்பினீர்கள் என்றால் யாருக்கும் கோபம் வரும். யாருமே அந்த பாலியல் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமாக, அந்த பாலியல் நடவடிக்கையிலே சந்தோஷமாக ஈடுபட மாட்டார்கள். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.